கம்சதண்டை வந்து இந்த இடது பக்கம் மூச்சு இல்லைன்னா வலது பக்கம் மூச்சு மட்டும் ஓடுறதுக்காக யோகிகள் வந்து இந்த கம்சதண்டை சொல்லக்கூடிய யூதனத்தை உபயோகிக்கிறது 100 டிகிரியில் இருந்து மனமானது பயப்படுறதுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறது வந்து உதவியாக கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இதெல்லாம் கடந்து நிர்வாண வெறும் ஒளியுடலாக மட்டும் மாறணும். ஒளியுடலாக மாறி பிரபஞ்சத்து ஒளியோடு கலந்துடணும். இந்த கம்சதண்டை வந்து இந்த இடது பக்கம் மூச்சு இல்லைன்னா வலது பக்கம் மூச்சு மட்டும் ஓடுறதுக்காக வலது பக்கம் வந்து நல்லபடி அக்குள்ள வச்சு நல்லபடி இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்பொழுது இடக்கலைன்னு சொல்லக்கூடிய சந்திரநாடி இடது பக்கம் மூச்சு மட்டும் ஓடும். அது கொஞ்ச நேரத்தில் ஓடும். அதே மாதிரி இடது பக்கம் அக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் வலது பக்கம் மட்டுமே வலது நாடி பிங்கள நாடி மட்டும் செயல்படும். இதுக்கு தான் பெரும்பாலும் வந்து யோகிகள் வந்து இந்த கம்சதண்டான்னு சொல்லக்கூடிய யூதனத்தை உபயோகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெபமாலையை செய்யும்பொழுது கொஞ்சம் மாலைகள் வந்து கீழே வந்து படாமல் தரையில் படாமல் இருக்கிறதுக்கு கையில் ஊற்றுறதுக்கும் ஸ்ட்ரைட்டாக நல்லா முதுகுத்தண்டு 90 டிகிரியில் இருந்து மனமானது லயப்படுறதுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறது வந்து உதவியாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு இந்த கம்சதண்டை வந்து உதவியாக இருக்கும். ஒரு கிரிப்னஸ், ஒரு டைட்டு சிப்பாக பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணும்பொழுது இந்த தந்தூடம் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். நேராக இருந்து பண்ணால் தான் வந்து அந்த பிராணன் வந்து ஒழுங்காக சீராக செயல்படும். மனமானது லயப்படும், அடங்கும். கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இதெல்லாம் கடந்து நிர்வாண வெறும் ஒளியுடலாக மட்டும் மாறணும். ஒளியுடலாக மாறி பிரபஞ்சத்து ஒளியோடு கலந்துடணும். கடலில் இருக்கிற ஒரு ஆற்று தண்ணி இப்போ ஒரு கடல்லேருந்து எடுத்து பிரிக்கிறோம். ஒரு குடத்துலையோ ஒரு பக்கெட்டில் பிரிக்கும்போது அதை நாளடைவில் வந்து குடத்து தண்ணி, அந்த தண்ணி அப்படின்னு இது பக்கெட் தண்ணி அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த ஆன்மா வந்து புறப்படுத்து வரும்பொழுது ஒரு உடல் எடுத்து வரும்பொழுது பேர் என்னென்ன பேரோட வருது. மறுபடியும் கடலில் அந்த பக்கெட் தண்ணியும் இதில் குடத்து தண்ணியும் ஊற்றிட்டா அந்த குடத்து தண்ணிங்கிறது மறைஞ்சிரும், பக்கெட் தண்ணிங்கிற மறைகிறது போல் இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு இறைவனோட அந்த ஒளியோட பிரபஞ்ச ஒளியோட பிரபஞ்சத்தோட ஒளியோட கலந்துட்டா அந்த ஆன்மா முழுமையான பிரம்மத்தை அடைஞ்சது. அதுக்கு பேர் கிடையாது, எல்லாம் ஒன்றாகிறது. ஆத்மா எல்லாம் ஒரே ஆத்மா தான், பரமாத்மாவோட கலந்துச்சா ஆத்மா வந்து கடலில் கலந்தது மாதிரி கடலில் கலந்த தண்ணி எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி பரமாத்மாவோட கலந்த ஆத்மாவை பிரிக்க முடியாது. அதற்கு மறுபிறப்பில்லை. பரபிரமம் என்றும் சக்தி என்றும் சிவன் என்றும் கணபதி என்றும் சூரியன், விஷ்ணு, முருகன் என்ற பல பெயரால் வழங்கப்படுகிறது. எங்கும் நிறைந்த ஒரு பொருள் ஆகாயமே ஆகும். ஆகாயத்தை சார்ந்தே மற்றைய பூதங்கள் உள்ளன. ஆகாயத்தை தனியாக கண்டால் மற்ற பூதங்கள் அவற்றின் குணங்கள் எல்லாம் அடங்கிவிடும். இவ்வகையில் சாதாக்கிய தத்துவத்தை முதற்காரணம் என்றனர். சாதாக்கிய தத்துவம் அகண்டமாய், ஏகமாய், சர்வ வியாபையாய், அனைத்திற்கும் ஆதாரமும் ஆதேயமுமாய், நாமரூப வேதங்களற்றதாய், குணங்கடந்ததாய், நித்தியமாய், நிரந்தரமான உயிர் துடிப்புடையதாய், இடைவிடாது ஓமிடும் இன்ப பரவச இன்னொருடன் கூடியதாய், வித்தில் மரம் போன்று சத்து சித்து ஆனந்த உணர்வுகளை தன்னகத்தை அடக்கி கொண்டுள்ளதாய் உள்ள ஓர் உணர்வு பொருள் என்றே கொள்ள வேண்டும்.